ஆல். இன்றைக்கி ஸ்பைஸியாக புளிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாங்காய் வச்சு ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாங்காய் நல்லாவே பழமாக இருந்துச்சு. ஏன்னா பழமாக இருக்க மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு ஸ்வீட்டியாக அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் இந்த பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைஸி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமான ஸ்பைஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதிகமான காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட்டு இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் திங்கே இது மிக்சிங் தான் கைஸ். பட் நல்லா ஓவரால் அந்த மசாலா வந்து எல்லா மாங்காயிலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பைசி அப்புறம் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்பைசி எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டாடா பாய்.